இந்த டாபிக் இப்போதைக்கு வேணாம். அர்ஜுனை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா அபியையும் தேவியையும் எப்படி சேர்த்து வைக்கணும்னு யோசி. அதுதான் பெட்டர். என்ன இருந்தாலும் அவனை டோட்டலா இப்படி அவாய்ட் பண்றது தப்புடி. அவன் நல்லவன் தாண்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போதைக்கு வேணாம். நான் நலன் சார் ஆபீஸ்ல எம்டியா சார்ஜ் எடுத்தாச்சு. நீயும் எனக்கு பிஏவா அப்பாயிண்ட் ஆயிட்ட. இந்த டிராமா எத்தனை நாள் தாங்கும்னு நமக்கே தெரியாது. நலன் சார் என்ன நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு நேரமும் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ அவ்வளவுதான். காத்து நம்ம பக்கம் அடிக்கும் போது அபியையும் தேவியும் சேர்த்து வச்சு நினைச்ச காரியத்தை முடிச்சுக்கணும்டி. அபி தேவி மேரேஜ், அது ஒண்ணுதான் நமக்கு டார்கெட். அது நடக்கிற வரைக்கும் என் மனசுல வேற எந்த சிந்தனையும் நினைப்பும் ஆசையும் இருக்கவே கூடாது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீயும் என்கிட்ட தயவு செஞ்சு பேசவும் கூடாது. Do you understand? எஸ் மேடம். வெரி குட், தேங்க்ஸ். கேளுங்கம்மா. குருஜி, போன தடவை என் புள்ள அபிக்கு ஜாதகம் பார்த்து சொன்னது உங்க சிஷ்யன்தான். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நல்ல அனுபவம் உள்ள ஒருத்தர் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அவரு குருஜிய பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை வர வச்சாரு. ஓ, சீடன் சொன்னானா? ஆமா குருஜி. புரியாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்க தீர்க்கதரிசியா சரியான பரிகாரங்களை அருள்வாக்கா சொல்வீங்கன்னு உங்க சிஷ்யர் சொன்னாரு.